OOPS, Object Oriented Programming System. OOPS வந்து நம்ம ஆன்லைன்ல சொல்லணும்னா OOPS provides a clear structure for the program. Language based on programmingல OOPS வந்து ரொம்பவே பேசிக்கான விஷயம். இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸான கான்செப்ட்ஸ்னால் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஜஸ்ட்டு நான் ஒரு இது வந்து எக்ஸாம்பிளாக அப்படி சும்மா சின்டெக்ஸ்க்காக இருக்கேன். இது வந்து ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து ப்ரோக்ராம். இது வந்து டிஃபால்ட் கிளாஸ். இப்போ நான் இதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். இன்டிஜரில் ஐங்கிற ஒரு இன்டிஜரில் நான் 1000ங்கிற ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக நான் கிரியேட் பண்ணிட்டு இது என்னோட கிளாஸ் நேம். தென் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இது என்னோட ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் நான் இதை வந்து ரைட் பண்ணுறேன். இப்போ 1000ங்கிறத நான் வேல்யூவை ரைட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் இதோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் எல்லா மெத்தட்ஸு இல்லை அதுலேருந்து நீங்கள் என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்கனாலுமே ஒரு ஒரு கிளாஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அந்த கிளாஸுக்கு நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் ரைட் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோட கான்செப்ட். கிளாஸோட சின்டாக்ஸ் என்ன, தென் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் என்ன. கிளாஸ் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். Class என்னன்னா collection of object. Object என்னன்னா an entity, a state and behavior is called an object. இது ஆல்ரெடி நம்ம syntax பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து OOPS கான்செப்ட்ல OOPS கான்செப்டோட ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. என்னன்னா பாலிமார்பிசம், inheritance, abstraction, encapsulation. ரொம்பவே இந்த 4 கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது OOPS கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஒரு கிளாஸ்க்குள்ள கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ரொம்பவே பேசிக்கான கான்செப்டோ, அந்த கான்செப்டை வந்து இந்த ஒரு 4 ஃபண்டமெண்டல்ஸ் மூலியமாக தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். பாலிமார்பிசம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு 2 விதமாக பண்ணுறோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஒன் டாஸ்க் ஒர்க்கிங் ஆன் 2 different ways. இதான் நம்ம பாலிமார்பிசம் சொல்கிறோம். இந்த பாலிமார்பிசமில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னா ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங்கிறத நம்ம வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொல்கிறோம். ஓவர் ரைடிங்கிற ரன் டைம். ஃபஸ்ட்டு ஓவர்லோடிங்.
ஓவர்லோடிங்னா என்னன்னா சேம் நேம் அண்ட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். Overriding same name and same signatures of parameters. ஓவர்லோடிங்ல ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து சப்போர்ட் ஆகும். ஓவர்ரைடிங்ல ஸ்டாட்டிக் மெத்தட் சப்போர்ட் ஆகாது. பாலிமாரிசம் என்னன்னா ஒரு விஷயத்தையும் நம்ம ரெண்டு விதமாக செய்கிறது தான் பாலிமாரிசம். இதில் ரெண்டு கான்செப்ட் சொல்கிறோம், ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங்கிறது கம்பைல் டைம்னும், ஓவர் ரைடிங்கிறத ரன் டைம்னு சொல்கிறோம். ஓவர்லோடிங்னா என்னென்னா சேம் நேம் அண்ட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஓவர் ரைடிங்கிறது சேம் நேம் அண்ட் சேம் சிக்னேச்சர்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓவர்லோடிங் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து சப்போர்ட் ஆகும், ஓவர் ரைடிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தட் சப்போர்ட் ஆகாது. அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா single inheritance, multi-level, multiple, multi-path, hierarchical. லாஸ்ட் ஹைப்ரிட். மொத்தம் 6 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு சி ஷார்ப்பில் வந்துட்டு 2 இது வந்து சப்போர்ட் ஆகாது. ஒன்று என்னென்னா மல்டிபிள் அண்டு இன்னொன்று என்னென்னா மல்டிபாத். மற்றபடி சிங்கிள், மல்டி லெவல், ஹையராரிக்கல், ஹைப்ரிட் 4மே சப்போர்ட் ஆகும். இந்த ஹையராரிக்கலையும் ஹைப்ரிட்லேயும் இந்த 2 இது சப்போர்ட் ஆகாது. மற்றபடி சிங்கிளையும் மல்டி லெவலையும் வச்சு ஹையராரிக்கலும், அதே மாதிரி இந்த 3ஐயும் சேர்த்து ஹைப்ரிட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 2ம் சப்போர்ட் ஆகலை சி ஷார்ப்பில் அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா பேரண்ட் கிளாஸ் based on child class. Parent and child class இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது one parent class and one child class. இது நம்ம பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ் கிளாஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி
இது வந்துட்டு மல்டி லெவல் ஒன் பேரண்ட் கிளாஸ் அண்ட் டூ சைல்ட் கிளாஸ். மல்டிபிள் மல்டி பார்ட் ஏன் சப்போர்ட் ஆகுதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் அப்படி தான், ஒன் பேரண்ட் கிளாஸ் அண்ட் மல்டிபிள் சைல்ட் கிளாஸ். அந்த சைல்ட் கிளாஸ்லேருந்து அடுத்தது இன்னொரு டிரைவ் கிளாஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஹைபிரிட்ங்கிறது இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்தது தான் ஹைபிரிட். மல்டிபிள் மல்டிபாத் ஏன் சப்போர்ட் ஆகாது அப்படின்னா, ஷாப்பில் 2 பேரண்ட் கிளாஸை வந்துட்டு ஒரு சைல்ட் கிளாஸில் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடில். அதுக்கு பதில் நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 2 பேரண்ட் கிளாஸை ஒரு சைல்ட் கிளாஸில் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். அதனால தான் மல்டிபிளும் மல்டிபாத்துங்கிறது ஷாப் சப்போர்ட் ஆகலைன்னா நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And then next concept abstraction. abstractionங்கிறது நம்ம வந்து hiding the data ன்னு சொல்றோம். abstraction the abstract class, abstract method, interface. இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் abstractionல. abstract classனா என்னன்னா, இது ஒரு restricted keyword. இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. you do not have a create an object. abstract methodங்கிறது same as abstract class தான். இதுக்கு வந்து நீங்க வந்து பாடி வந்து கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்டர்ஃபேஸும் அதே மாதிரி தான், சேம் as abstract class. பட் இன்டர்ஃபேஸுக்கும் abstract classக்கும் some difference இருக்கு. நம்ம இதில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்டில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு அண்ட் இது வந்து இன்டர்ஃபேஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அது ஒன்று. இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஆகாது. பட் இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்டோட ஆக்சஸ் மெத்தட் என்னன்னா, பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டர். இன்டர்ஃபேஸோட டிஃபால்ட்டாகவே பப்ளிக் தான்.
மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். இன்டர்ஃபேஸில் அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். அதே மாதிரி abstraction can provide implementation of interface. Interface cannot provide implementation of abstract. ஒரு இன்டர்ஃபேஸ் மெத்தடுக்குள்ளே நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். பட் என்னென்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட்டுக்குள்ளே நீங்கள் இன்டர்ஃபேஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியாது. இதை நான் வந்து எக்ஸாம்பிள் சின்டாக்ஸில் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். And then last one வந்துட்டு encapsulation. என்கேப்சுலேஷன் என்னன்னா இது ஒரு ஆக்சஸ் மெத்தட்ஸ் பைண்டிங் த டேட்டாங்கிற கான்செப்ட். இதில் வந்து ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் ஃபைலை நீங்கள் எங்கன்னா ஆக்சஸ் பண்ணணும், ஒரு வேரியபிளை எப்படின்னா ஆக்சஸ் பண்ணணுங்கிறது தான் இதோட கான்செப்ட். என்னென்னா ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குன்னா பப்ளிக், பிரைவேட், protected, internal. பப்ளிக்குங்கிறத நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு பப்ளிக்குன்னு அந்த கிளாஸை நீங்கள் டிக்ளேர் ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸை வந்து அவுட் சைடில் வேறு எந்த கிளாஸில் வேணாலும் நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Public is accessible for all classes. Privateங்கிறது பர்டிகுலர் அந்த கிளாஸ்ல மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ப்ரொடக்டடும் அதே மாதிரி தான். சேம் கிளாஸ் பர்டிகுலர் கிளாஸ் அந்த கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இதே ஒன்றே ஒன்று தான். இதில் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ப்ரொடக்டடுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து சைல்ட் கிளாஸில் தான் நீங்கள் வந்து அதில் ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் பண்ண முடியும். தென் லாஸ்ட்டாக வந்து இன்டர்னல். இந்த இன்டர்னலில் ரெண்டு இருக்குது, ப்ரொடக்டட் இன்டர்னல், ப்ரைவேட் இன்டர்னல். அந்த இன்டர்னல்னால் என்னென்னா இப்போ இன்டர்னலுங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் சேம் அதே மாதிரி தான் நம்ம படித்த மாதிரி இந்த மேலே 3 படித்த மாதிரி தான். ஆனால் பட் என்னென்னா இன்டர்னலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிஎல்எல் க்ரியேட் பண்ணுறோம்.
டிஎல்எல்ங்கிறது அது ஒரு 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 ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. அந்த டிஎல்எல்லை வந்து நம்ம ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட்குள்ளே வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. டிஎல்எல்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் டைனமிக் லிங்க் லைப்ரரி. அந்த டிஎல்எல்லை வந்து இன்னொரு ப்ராஜெக்டில் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வேல்யூ கெட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டிஎல்எல் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன். பட் என்னென்னா கான்செப்ட் என்னென்னா, அந்த டிஎல்எல்ல இப்போ டிஎல்எல் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம இன்டர்னல்லுங்கிற ஒரு வேரியபிளுக்கோ இல்லை ஒரு கிளாஸ்க்கோ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதை வந்துட்டு அவுட் சைடு வேறு எந்த ப்ராஜெக்ட்லேயுமே அதை வந்துட்டு அந்த கிளாஸையோ இல்லை அந்த வேரியபிளையோ நீங்கள் கெட் பண்ண முடியாது. பர்டிகுலர் அந்த ப்ராஜெக்டில் மட்டும்தான் எங்கேனாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சேம் இன்டர்னலுங்கிற ஆக்சஸோட இது வந்து லெவல் வந்து இதுதான். நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அவுட் சைட் ஆஃப் வேறு ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் அந்த டிஎல்எல்லேருந்து கெட் பண்ணணும், அந்த வேரியபிளையோ இல்லை வந்துட்டு ஒரு கிளாஸையோ வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் வந்து ஒர்க் ஆகாது. கோட் இஸ் ஒன்லி accessible within its own assembly but not from another assembly. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் ரொம்பவே பேசிக்கானது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் ரொம்பவே ஃபண்டமெண்டலானது ஊப்ஸ் கான்செப்டில். ஊப்ஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா அண்ட் என்டிட்டி ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இஸ் கால்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இந்த 4 ஃபண்டமெண்டல்ஸும் உள்ள வருது. பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். பாலிமார்ஃபிசம்ங்கிறது ஒரு விஷயத்தையே நீங்கள் 2 விதமாக செய்கிறது. அதில் வந்து ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓவர்லோடிங்கிறது சேம் நேம் அண்ட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஓவர் ரைடிங்கிறது சேம் நேம் அண்ட் சேம் சிக்னேச்சர்ஸ். இது ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்ட் கிளாஸ் பேஸ் பண்ணது. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் 1 by 1 இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது 6 டைப் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள், மல்டிபாத், ஹையராரிக்கல், ஹைப்ரிட். இதில் வந்து மல்டிபிளும் மல்டிபாத்தும் C# சப்போர்ட் ஆகாது. பிகாஸ் வந்துட்டு இது என்னென்னா 2 பேரண்ட் கிளாஸ் வந்து ஒரு சைல்ட் கிளாஸில் டிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு பதில் நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஒரு சைல்ட் கிளாஸ், ஃபாதர், சன். இதுதான் எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி லெவலுங்கிறது ஒரு பேரண்ட்டு பட் ஆனால் 2 சைல்டுங்கிற மாதிரி கான்செப்ட். தென் மல்டிபிள் அண்ட் மல்டிபால் சப்போர்ட் ஆகாது. பிகாஸ் 2 பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டில் பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. ஹையராரிக்கல்ங்கிறதும் அதே தான். சிங்கிளையும் மல்டி லெவலையும் சேர்ந்தது தான் ஹையராரிக்கல். அதே மாதிரி ஹைப்ரிட்டுங்கிறது இந்த மூணு கான்செப்டையும் சேர்ந்தது தான், இந்த காம்பினேஷன்ஸ் தான் சேர்ந்தது தான் ஹைப்ரிட். தென் அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஹைடிங் த டேட்டா. ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணி டேட்டாவை ஹைட் பண்ணுற விஷயம் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்கிறதுனால அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கீவேர்ட். இது வந்து யூ டு நாட் ஹேவ் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். இதை வச்சு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அதனால் நீங்கள் ஒரு பாடி க்ரியேட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இன்டர்ஃபேஸும் அதே மாதிரி தான், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். பட் இதுக்கான சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்னென்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட், இது வந்து இன்டர்ஃபேஸ் கீவேர்டு. அப்ஸ்ட்ராக்ட் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் ஆகாது. இது
அப்ஸ்ட்ராக்ட் வந்து சப்போர்ட் ஆகும். மேலே பார்த்த மாதிரி தான் மல்டி பாத்தும் பார்த்தோம். சி ஷார்ப்பில் சப்போர்ட் ஆகாதுங்கிறது எதனாலனா 2 பேரண்ட்டை சைல்ட் கிளாஸை டிக்ளேர் பண்ண முடியாது. அதே தான் இதுவும் அப்ஸ்ட்ராக்ட்லேயும் சப்போர்ட் ஆகாது. இதனா இன்டர்ஃபேஸில் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்டில் ஆக்சஸ் மெத்தட் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டடு. இதில் வந்து பப்ளிக் டிஃபால்ட்டு. இது அப்ஸ்ட்ராக்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் ரெண்டுமே ஒர்க் ஆகும். இன்டர்ஃபேஸில் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். அப்ஸ்ட்ராக்ட் கேன் ப்ரொவைட் அ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டர்ஃபேஸ். Interface cannot provide the implementation of abstract. நீங்கள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட்குள்ளே இன்டர்ஃபேஸ் மெத்தடை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு என்கேப்சுலேஷன், ஒரு விஷயத்தை பைண்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு ஆக்சஸ் மெத்தட்ஸ். எங்கெங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன லெவல் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் இன்டர்னல். பப்ளிக்குங்கிறத நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸில் வேணாலும் எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைவேட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் கிளாஸில் தான் ஒர்க் ஆகும். ப்ரொடக்டடும் அதே மாதிரி தான், சேம் அந்த பர்டிகுலர் கிளாஸில் தான். பட் இது வந்து இன்ஹெரிட்டன்ஸில் ஒர்க் பண்ணும் போது பேஸ் கிளாஸில் ப்ரொடக்டடாக கெட் பண்ண முடியாது. சைல்ட் கிளாஸில் தான் ஆப்ஜெக்டில் வந்து கெட் பண்ண முடியும். இன்டர்னல் அதே மாதிரி தான். இன்டர்னலோட ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்னல் டிக்ளேர் பண்ணுறோன்னா அதை கெட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் இப்போ ஒரு டிஎல்எல் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டிஎல்எல்லில் அந்த கிளாஸ் ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு நான் இன்டர்னலுங்கிற ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா அந்த கிளாஸை நான் வந்துட்டு என்னோட மெயின் ப்ராஜெக்டில் நான் வந்து கெட் பண்ண முடியாது. இதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். நான் ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்ல, பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள்.